டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனை எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எவ்வளோ வேகன்சி, சேம் டைம் நியூ சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூ சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறோம். இந்த நியூ சிலபஸ் உங்ககிட்ட தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியாது. இன்பிட்வீன் டேஸில் வந்து நம்ம கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், அப்போ இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்குமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸ் வைஸ், அதாவது அந்த பிஜி டிஆர்பி சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மகளிர் தினத்தை ஒட்டி நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஜாயின் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனை எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எவ்வளோ வேகன்சி, சேம் டைம் நியூ சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதை விட்டுட்டு எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்காமல் மனசை அலபாய விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோ போட்டிருப்போம். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் நம்ம காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூனிட் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு, சேம் டைம் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி 3 டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து படித்தா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன், பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க கொடுத்துருக்குது வந்து பிஜி சிலபஸ். ஆனால் கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11th 12th ஸ்கூல் புக்கில் இருந்து இன்டெரக்டாக வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி யூஜிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பிஜிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து படித்தா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன், பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணுங்கள், மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூ சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறோம். இந்த நியூ சிலபஸ் உங்ககிட்ட தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேஜ் சிலபஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். மேபி உங்ககிட்ட இல்லை, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தமிழ் மீடியம் சிலபஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே, தென் தமிழ் தகுதி தேர்வு. அப்படி இருக்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏவை பொறுத்த மட்டும் மெயின் டெஸ்ட்டு, பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு. இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6th to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகம் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம 10th புக்கு மட்டும் படித்தா போதுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அகாடமி சொல்கிறாங்க, அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம். 6th to 12th வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க அப்படின்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல்
எவ்வளவு கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து 10th புக்கு மட்டும்தான் படிக்கும் அப்படின்னா, இப்போ +1 +2 இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ அதை நம்ம படிக்கவே இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ 6 to 12th வரைக்கும் டெஸ்ட்டு கம்பல்சரி படிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் 6 to 12th வரைக்குள்ள டெஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். சேம் டைம் ஆல்ரெடி 6th 7th 8th 9th வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கும்போது 9th புக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் புதுசாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமே டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. மேஜரை பொறுத்த மட்டும் மேஜர் தான் வந்து ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதில் நீங்கள் அடித்தளமாக வந்திருக்கணும், அதாவது உறுதியாக வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து சார் 10 வருஷம் ஆச்சு, நான் படித்து முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நான் படித்து முடித்தேன், அடுத்து மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூலில் 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், காலேஜில் வந்து நான் லெக்சராக இருக்கேன், ஆனால் என்னுடைய கனவு எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான டெஸ்ட் எல்லாமே நாங்கள் காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும், அதாவது ஸ்கூல் புக்கு டெஸ்ட் இருக்கும். இது போக ஒரு சில எங்களோட சைட்லேருந்து டெஸ்ட் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸு, பிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியாது. இன்பிட்வீன் டேஸில் வந்து நம்ம கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், அப்போ இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இதுக்குமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸ் வைஸ், அதாவது அந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம படித்து முடித்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஆயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்குது, அந்த லெசனில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், அந்த லெசனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ ப்ளஸ் டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகம் வந்து நீங்கள் படிக்கணும், நாங்கள் டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தமிழுக்கு மட்டும்தான் இப்படி. அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் பேசிக் கான்செப்ட் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வு வேறு, தமிழ் டெஸ்ட்டு வேறு, ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எல்லாருக்குமே வந்து காமன், ஆனால் தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் அது தமிழ் மேஜருக்கு மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, காமனாக வந்திருக்கக்கூடியது என்ன, எல்லாத்துக்குமே வந்து எல்லா சப்ஜெக்ட் டீச்சருக்குமே வந்திருக்கக்கூடியது வந்து கல்வி உளவியல், அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து காமன். அந்த 40 மார்க் வந்து காமன். அப்போது இந்த 40 மதிப்பெண்களுமே வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு மேஜர்னு சொல்லி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜ், இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜ், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ், பிசிக்ஸ் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேஜ், அதே மாதிரி சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ், பாட்னி தாவரவியல் அப்படின்னா லின்னேயஸ் பேஜ், வரலாறு அப்படின்னா அஞ்சலி அம்மாள் பேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி தனித்தனி பேஜ் இருக்குது. அந்தந்த குரூப்பில் உங்களுடைய மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது மேஜருக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன மேஜரோ 6 to 12th வரைக்குள்ள பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேசிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா,
நியூ சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட்ல இருந்து டெஸ்ட் நடக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நாங்கள் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ண மாட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் அப்டேட் ஆகும், மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகாது. இல்லை நான் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்டேட் ஆகும், சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஃபர்தராக உள்ள கைடன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் டைம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ண உடனே வந்து அந்த 10 யூனிட்டுமே கொடுத்துருவீங்களா, 12 யூனிட்டுமே கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா சுவாலஜி மேஜரில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஒரு 6 டாபிக் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6 டாபிக் இருக்குது அப்படின்னா 3 டாப்பிக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 3 டாப்பிக்காக பிரித்து ஃபஸ்ட்டு 3 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 3 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, இந்த 6 டாபிக் சேர்ந்து யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி காண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிப்பீங்க, ரெண்டாவது டெஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சேம் டைம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ளேயே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸு படிக்கிங்க, டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, OMR சீட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுறீங்க, நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை விட்டுட்டு நான் வந்து ஃபீஸ் கட்டுவேன், எனக்கு ஹோல் மெட்டீரியலுமே வந்து உடனே வந்துடணும், நான் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு தேவை ரிசல்ட்டு, உங்களுக்கு தேவை கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகணும். இதுதான் வந்து பாயிண்ட். ஓகே, அதை விட்டுட்டு நான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவேன், எனக்கு எல்லாமே கிடச்சிடணும், நான் டெஸ்ட் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற எந்த விதமான அறிவுரையுமே வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது வந்து ரெக்வஸ்ட். ஓகே, சேம் டைம் இல்லை என்னுடைய கனவு வந்து +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் டீச்சராக போகணும் தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற எல்லா அறிவுரையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன், அதை ஃபாலோ பண்ணுவேன், கரெக்டாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, இதுக்கப்புறமா வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே நடக்கும். இதை 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி சார் எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவ் இருக்குது, எனக்கு உடனே வந்து இந்த மெட்டீரியல் வேணும், உடனே வந்து இந்த டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் கேட்க முடியாது. ஒரு மேஜரை பொறுத்த மட்டும் குறைஞ்சது 25 பேர் 30 பேர் வந்து இருப்பீங்க. இப்போ ஃபிசிக்ஸு சுவாலஜி ஒரு சில மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நாங்கள் என்ன ஒரு ரோல் வந்து இருக்கோ அந்த ரோலை வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு நான் வந்து பிஸியாக இருக்கேன், நாளாக கழித்து நான் வந்து டெஸ்ட் வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம் வந்து கால்பர் வருது, கால்பர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம படிக்கணும். சேம் டைம் என்ன அப்படின்னா நமக்கு ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும், நான் டெஸ்ட் அட்டன் பண்ண எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் படித்து முடிச்சுட்டு இன்னும் சர்டிஃபிகேட் கூட வரல, அவங்களுமே படிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ப்ரீவியஸ் இயரில் 1 மார்க்கு 2 மார்க்கு 10 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க அவங்களுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது போக ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே படிக்கும்போது
எல்லாருக்குமே 24 ஹவர் தான். அந்த 24 ஹவரை யார் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போக முடியுமே தவிர, எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே யார் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, நான் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன், எனக்கு எப்போ டைம் கிடைக்கோ நான் அப்போ தான் ஃபாலோ பண்ணுவேன், அப்போ தான் நான் அந்த டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கப்படும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட் பேஜ் வந்துருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, இந்த 3 டெஸ்ட்டுமே இருக்கும். இப்போது யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு யூனிட்டில் எத்தனை டாபிக் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு. மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு 150 டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது 150 மார்க் வந்து அவைலபிளாக இருக்கும் டெஸ்ட்டு. சேம் டைம் ஃபுல் மாடல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே யூனிட் டெஸ்ட்டு, அதே சைக்காலஜி டெஸ்ட்டு, அதே கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போது நீங்கள் ப்ராப்பராக படிக்க போகிறீங்க, டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, அடுத்து படிக்க போகிறீங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டேன், மார்க் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், ஓஎம்ஆரை செட் பண்ண மாட்டேன், அதை சப்மிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஒன்று பிஎட் படித்து முடித்து வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லையா மேரேஜ் முடிஞ்சு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராகவோ, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி டீச்சராகவோ, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாகவோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்முடைய கனவுக்காக நாம தான் உடனே தவிர அவங்க வந்து நிற்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கனவுக்கு நீங்கள் மட்டும்தான் விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் பசி ஆறுமே தவிர உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் ஹஸ்பண்டோ சாப்பிட்டாங்க அப்படின்னா பசி ஆறாது. இதுதான் வந்து ஃபேக்ட். சும்மா பேச்சுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நமக்கு பசி எடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த பெயின் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி புலம்பாமல் எக்ஸாம் வரப்போகிறது உறுதி. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சும்மா படித்தா மட்டும் போதாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மெச்சருக்குமே வந்து ஒவ்வொரு நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கம்மிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்தை ஒட்டி நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஜாயின் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்துட்டு கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ணணும், ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணணும், எக்காரணம் கொண்டும் உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். எல்லாருமே வந்து காமன் தான். காமனான மார்க் எல்லாமே வந்து எல்லாருக்குமே காமனாக வந்து அப்டேட் ஆகும். மேஜர் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தனித்தனியாக அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுரைகள். இதுக்கு மேலே ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம்.